ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் சிங்கப்பூரில் ஏர்போர்ட்டில் இருக்கிற அந்த வாட்டர் ஃபால் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜுவல் வாட்டர் ஃபாலை நிறைய பேர் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, அதை பற்றின விஷயங்களும் கேட்டிருப்பீங்க. இப்போது நான் பேச போகிறது உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், தொடர்ந்து பாருங்கள். இந்த வாட்டர் ஃபால் வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் இன்டோர் வாட்டர் ஃபால். இது 40 மீட்டர் உயரத்தில் இருக்குது. அதாவது 7 மாடிகளோட உயரம் இதோட உயரம். மேலேருந்து ரூஃப்லேருந்து கீழே B3 வரைக்கும் இந்த தண்ணி கொட்டுறதை நம்ம பார்க்க முடியும். பகல் நேரத்தில் அந்த சூரிய ஒளி அந்த தண்ணியில் பட்டு அதோட கலராக வர்ற அந்த ஒளி ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் நைட்டில் லைட் அண்ட் மியூசிக்கோட அது வேறு விதமான மனநிலைக்கு நம்மளை கொண்டு போவோம். வெவ்வேறு விதமான மனநிலைகளை நம்மளை அனுபவிக்கலாம். நீங்கள் பகல்லையும் முடிஞ்சால் போய் பாருங்கள், நைட்லேயும் போய் பாருங்கள், ரொம்ப மனசுக்கு நல்லா இருக்கும். இந்த வாட்டர் ஃபாலை சுற்றி நிறைய செடிகளும் மரங்களும் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இதுக்கு பேர் ஷிஷேடோ ஃபாரஸ்ட் வேலி. இது 5 மாடி உயரம் இருக்கும். இதில் 1000க்கும் மேற்பட்ட செடிகளும் மரங்களும் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த வாட்டர் ஃபாலில் தண்ணி மேலேருந்து எப்படி கொட்டுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த ரூஃப் டாப்பில் இருந்து பேஸ்மெண்ட் 3 வரையும் தண்ணி கொட்டுதுன்னு சொன்னேன் இல்லையா? பேஸ்மெண்ட் 3 கார் பார்க்கில் ஒரு ரூம் இருக்குது. அதாவது இந்த ரூம் பெரும்பாலும் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இங்கே தான் மெயின் பம்ப்ஸும் அதோட கண்ட்ரோல்ஸும் இருக்குது. இந்த வாட்டர் டேங்க், அங்கே வாட்டர் டேங்க் இருக்குது. அந்த வாட்டர் டேங்கை சுற்றி பைப்ஸும் அப்புறம் பம்ப்ஸும் இருக்குது. இந்த பம்ப் மூலம் கீழே பேஸ்மெண்ட் 3ல் ஸ்டோர் ஆகிற தண்ணியை பம்ப் மூலம் மேலே கொண்டு போய் அது ரூஃப்லேருந்து திரும்ப கொட்டுது. இது மாதிரி இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கு. மழை பெஞ்சா அந்த ரூஃப் டாப்லேருந்து நிறைய தண்ணி கொட்டும் இல்லையா? அந்த எக்ஸஸான தண்ணியை வாட்டர் டேங்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதை பலவிதமாக வேறு வழிகளுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க இவங்க. இப்படி தண்ணி கொட்டிக்கிட்டே இருந்தால் ஃபங்கஸ் க்ரோத் இருக்காதான்னு நம்ம நினைப்போம். அதுதான் இல்லை. க்ளீனஸ்ட் கண்ட்ரி சிங்கப்பூர். பல்லாயிரக்கணக்கான மக்கள் போகிற இந்த அட்ராக்ஷனில் எப்படி அதை மிஸ் பண்ணுவாங்க? க்ளீன் பண்ணும்போது இந்த தண்ணியை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணுவாங்களாம். ஏன்னா பேஸ்மெண்ட் 3ல் தான் நான் எல்லா கண்ட்ரோல்ஸும் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? அங்கே அது மூலம் க்ளீன் பண்ணுவாங்க. அடிக்கடி இந்த வாட்டரையும் குவாலிட்டி செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்படித்தாங்க இந்த ஜுவல் வாட்டர் ஃபால் இயற்கையும் ஆர்கிடெக்சரும் கலந்த ஒரு அழகிய படைப்பாக இருக்குது. இங்கே கீழே பெஞ்சுகளும் இருக்குது, ஸ்டெப்ஸ் மாதிரியும் இருக்கும். அதுலேயும் நீங்கள் உட்காந்து இயற்கையை ரசிக்கலாம். இல்லை மேலே வாக்கிங் ட்ரையல்ஸும் இருக்குது, அதுலேயும் நீங்கள் போய் பார்க்கலாம். இங்கே போகிற ஸ்கை ட்ரெயினில் நீங்கள் போகணுன்னா டெர்மினல் 2, டெர்மினல் 3 இது 2ல் எதுக்காவது நீங்கள் போய் தான் அங்கேருந்து இது பாஸ் பண்ணும். இந்த ஜுவலில் பாஸ் பண்ணும். ஜுவலில் ஸ்டாப் கிடையாது. ஸோ நீங்கள் டெர்மினல் 2 ஆர் டெர்மினல் 3 போய் இந்த ஸ்கை ட்ரெயினில் நீங்கள் வரலாம். இந்த ஸ்கை ட்ரெயின் இங்கே பாஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக போகும். அதனால் நீங்கள் நிதானமாக இயற்கையை ரசித்தபடி நீங்கள் போகலாம். எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்கை ட்ரெயினும் போங்க, வாக்கிங் ட்ரையல்ஸும் முடிஞ்சால் போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.